வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசையோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 4வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மே மாதம் 17ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை என்றாலே அன்றைய தினத்தை அதிகாரம் செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். ஆமாம் அன்பர்களே, நாம் அனைவருக்கும் பணம் பொன் பொருள் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். அதன் காரணமாகத்தான் நாம் அனைவரும் வெள்ளிக்கிழமை என்றாலே பொன் பொருள்கள் வெளியில் கொடுப்பது கிடையாது. இன்றைய தினம் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் அவருடைய அதிதேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இன்றைய தினம் நாம் அனைவரும் சுக்கிரனுடைய அனைத்து வகையான சக்திகளையும் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவரை வணங்கி வழிபாடு செய்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் காலச்சக்கரத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரமும் உத்திரம் நட்சத்திரமும் 2 நட்சத்திரங்கள் இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கும். அதாவது இன்று இரவு 9:17 வரை சுக்கிரனுடைய பூரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் இரவு 9:17 பிறகு உத்திரம் நட்சத்திரத்தில் சூரியனுடைய உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து நம் அனைவருக்கும் பலன்கள் கொடுக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 9ஆம் திதியாக இருக்கக்கூடிய நவமி திதி என்பது காலை 10:55 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து தசமி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது காலை 10:30 முதல் 12 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய மகர ராசி. சனியின் வீடு சந்திராஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. அதாவது மகர ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சிம்ம ராசியில் செல்லக்கூடிய சந்திரனை கணக்கில் கொண்டு மகர ராசி என்பது சந்திராஷ்டம ராசியாக அமைகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் சந்திரன் சிம்ம ராசியில் இரவு 21:17 வரை பூரம் நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து உத்திரம் நட்சத்திரத்திலும் நட்சத்திர மாற்றமடைந்து பயணம் செய்கிறார். இந்த பயணத்தினுடைய நற்பலன்கள் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள் அன்பர்களே. தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான உங்களது தனிப்பட்ட ராசிக்கான ராசி பலன்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் சுபஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சுபஸ்தானம் என சொல்லுவது உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரன் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதே போல உங்கள் வீட்டிலும் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்சத்திரங்கள் இருப்பதால் இது சுபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய நற்பலன்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எதை நோக்கி உங்களது லட்சியம் சென்று கொண்டிருக்கிறதோ அந்த லட்சியத்தில் உறுதியை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. இன்றைய தினம் அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினத்துடைய உறவு நிலை என பார்க்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களது நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறுவதற்கான வழிகள் சிறப்பாக பிறக்க இருக்கிறது.
நீங்கள் நிழல் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கனவுகளுமே நிஜமாக போகிறது. ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்களை, அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை சந்திரன் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். தாயை குறிக்கக்கூடிய வீட்டில் மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாயின் அனைத்து வகையான குணங்களும் இருக்கக்கூடிய வீடாகிய சிம்ம ராசியிலிருந்து ஆழ்ந்த அறிவை கொண்டு வந்து தருகிறார். தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணநலன்களையும் சேர்த்தே தருகிறார். இன்றைய தினம் உங்களது ஆயுள் சிறப்பாக இருக்கப் போகிறது. ஆரோக்கியம் மிகவும் நன்றாக அமையப் போகிறது. உங்கள் வீட்டில் சூரியன் இருக்கிறார், குரு இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். 3 கிரகங்களும் உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார்கள். குறிப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள், வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நீங்கள் திறமையோடு செயல்பட இருக்கிறீர்கள். உங்களது சிறப்பான செயல்பாடு காரணமாக உங்கள் உழைப்புக்கான ஊதியம் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சிம்ம ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடமாக அமைந்திருக்கிறது. அண்ணன் தம்பிகளுக்கு சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சிறப்பான நற்பலன்களை தர இருக்கிறார் இன்றைய தினம். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அளவில் அவரது செயல்பாடு இருக்கும். அன்பு பாசம் கரை புரண்டக்கூடிய அளவில் அவரது செயல்பாடுகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியம் சிறப்பாகக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் இருக்கும். மேசத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள். லாபஸ்தானம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் நண்பர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றாலே அந்த அதிர்ஷ்டம் என்பது மேச ராசியிலிருந்து சிறப்பாக கொண்டு வந்து தரும் இந்த காலச்சக்கரம். அந்த வகையில் இயற்கையின் வரப்பிரசாதமான அதிர்ஷ்டத்தின் வழியில் பணவரவை தரக்கூடிய அளவிற்கு உங்கள் வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கப் போகிறது. இந்த சிறப்பான செயல்பாடு காரணமாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய இடம் வாங்க வேண்டும், புதிய மனை வாங்க வேண்டும், இது போன்ற சிறப்பான சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தையும் கொண்டு வந்து தருகிறது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக. கடகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு சிம்ம ராசி. இந்த பலன்களை சந்திரன் உங்களுக்கு இனிமையாக இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் அந்த பலனை 2 மடங்காக்கி தரக்கூடிய வலிமை பெற்றவர் உங்கள் வீட்டின் அதிபதி. ஏனென்றால் 12 ராசிக்காரர்களையும் இயக்கக்கூடிய அதிக சக்தி கொண்ட விரைவாக செல்லக்கூடிய கிரகமாக இருப்பவர் உங்கள் வீட்டின் அதிபதி. இன்றைய தினம் என்பது உங்களுக்கு பணவரவை சிறப்பாக்கி தர இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சுபிட்சத்தையும் நிலைத்து நிற்க செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. சொத்துக்கள் வகையில் என பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துக்களின் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நற்பலன்களையும் லாபங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய அளவிற்கு உங்களது வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்கள் வீட்டில் சந்திரன் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு தைரியத்தை சிறப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் தன்னம்பிக்கை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது இது நாள் வரை உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் அனைத்தையும் விலக்கக்கூடிய அமைப்பாக சந்திரன் செயல்பட இருக்கிறார். இன்றைய தினம் ரிஷபராசியில் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்தில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன். இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற செயல் நல்ல செயலாக இருக்குமா அல்லது கெட்ட செயலாக இருக்குமா என்பதை உங்களது மனது ஆய்வு செய்து அந்த செயலை முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை அமைத்து தருகிறார். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய செலவுகளை கொடுக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார்.
அதாவது சிம்ம ராசி என்பது உங்களுக்கு மேற்கூறிய பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினத்தின் நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது தன்னடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பெரிய மனித தன்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டில் கேது பகவான் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் உங்கள் குடும்பத்தில் இதுவரை நிலவி வரக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாக, குறிப்பாக குடும்பத்தில் மன வேற்றுமைகளும் கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் இருப்பது என்பது இயற்கையாக ஒன்று. அதுபோன்ற இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் நீக்கக்கூடிய அமைப்பாக, அனைத்து கருத்து வேறுபாடுகளும் விலகக்கூடிய அமைப்பாகவும், ஒற்றுமை மேலங்கக்கூடிய அமைப்பாகவும் கேது பகவான் நற்பலன்கள் தருகிறார். இன்றைய தினம் மேசம் ராசியில் புதன் பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினம் அவர் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் எதிர்பாராத வகையில் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் சிம்ம ராசி. சிம்ம ராசியின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். லாபம் என்பது எந்த வகையை சேரக்கூடியது? அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், சிறப்பான சுய சிந்தனை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதோடு சேர்த்து குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். சொத்துக்கள் வகையில் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் வீடு மனை இடம் வாங்குவது தொடர்பாக எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணியில் நிம்மதியான செயல்பாட்டையும் எதிர்பாராத வகையில் பதவி உயர்வுகளை பெறக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தொழில் ரீதியாக நற்பலன்களை கொடுப்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலதரப்பட்ட காரியங்கள் நடைபெறும். தொழில் ரீதியாக, மனது ரீதியாக, அன்பு ரீதியாக, உடல் ஆரோக்கியம் ரீதியாக அனைத்து வகையான செயல்பாடுகளும் நடக்கும். அதே சமயம் சந்திரன் இன்றைய தினம் செல்லக்கூடிய 10ஆம் வீட்டின் பயணம் என்பது தொழில் ரீதியான நற்பலன்களுக்கு அதிக அளவு சிறப்பை தரக்கூடிய வகையில் அமையும். குறிப்பாக பூமி, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பாக வேலை தொழில் அமைந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மீனம் ராசியில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் என்பது ஆன்மீகத்தை தரக்கூடியது. ஆன்மீகம் என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தொடர்பாகவும் தெய்வ நம்பிக்கை தொடர்பாகவும் நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, புண்ணிய ஸ்தானத்தின் பலன்களை சந்திரன் வழியாக நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதாவது சிறந்த அறிவை பெற இருக்கிறீர்கள், நிறைவான ஆற்றலையும் பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினம் சுபஸ்தானத்தின் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது சோம்பல் எதுவும் இல்லாமல் சுறுசுறுப்போடு வேலை செய்யக்கூடிய, கடின உழைப்பை தரக்கூடிய, அந்த கடின உழைப்பின் மூலம் நிறைவான பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் ரீதியாக பார்க்கும் பொழுது 2வது திருமணம் தொடர்பாக தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய மங்களகரமான நாளாகவும் இன்றைய தினம் அமைய இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் வெற்றி ஸ்தானத்தில் அமைந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக நற்பலன்கள் தர இருக்கிறார். அதாவது தொழில் ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து வகையான சிக்கல்களும் பிரச்சனைகளும் விலகக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் நிறைவாக இருக்கப் போகிறது உங்களுக்கு. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சிம்மம் ராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம ராசி என சொல்லப்படுகிறது.
பொதுவாக 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய கிரகங்கள் எதிர்பாராத வகையில் எதிர்பாராமல் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கக்கூடிய அமைப்பாக அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இந்த இடத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதாவது எதிர்பாராத வகையில் நன்மைகளும் கிடைக்க இருக்கிறது, எதிர்பாராத வகையில் தீமைகளும் கிடைக்க இருக்கிறது. மகரம் ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு சிம்ம ராசி என்பது எந்த வகையில் அமைந்திருக்கிறதோ அந்த சிம்ம ராசியிலிருந்து என்ன உங்களுக்கு கிடைக்க இருக்கிறதோ, சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு எந்த வகையான பலன்கள் கிடைக்க இருக்கிறதோ, அதாவது நற்பலன்கள் கிடைக்க இருக்கிறதா அல்லது தீய பலன்கள் கிடைக்க இருக்கிறதா என்பதை பொறுத்தே உங்களுக்கு எதிர்பாராத வகையில் அந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி கும்பராசியில் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு இன்றைய தினம் மனது சார்ந்து அகம் சார்ந்து தரக்கூடிய நற்பலன், அமைதியான குணத்தை தர இருக்கிறார். நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் கொடுத்து நல்ல நாளாக இன்றைய தினத்தை உங்களை கடந்து செல்ல வைக்கிறார். கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களே, சமஸ்தப்த ஸ்தானம் என சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானத்தின் நற்பலன்களை சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது சுறுசுறுப்பை கொடுக்க இருக்கிறார். திறமையான சுய சிந்தனையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். அதோடு சேர்த்து கடந்த சில நாட்களாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த மனதளவில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தையுமே நிலைப்பாடுகள் மாறி குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவாக கொண்டு வந்து தர இருக்கிறார். இன்றைய தினத்தின் வேலை பணி ரீதியான செயல்பாடுகள் என பார்க்கும் பொழுது பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய கும்பம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் உடன் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் உதவி மூலம் பொருளாதார நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. இன்றைய தினம் மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தின் பலன்களை சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து பார்க்கும் பொழுது பந்த பாசத்தை கொண்டு வந்து தருகிறார். மனமிட்டு பேசக்கூடிய நிறைவான குணங்களையும் கொண்டு வந்து தருகிறார். வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை வழியில் பணவரவு என்பது இன்றைய தினம் சிறப்பாக இருக்கப் போகிறது. சிறப்பாக இருக்கக்கூடிய பணவரவு காரணமாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் குறைய இருக்கிறது. 3ஆம் இடத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் அமர்ந்து அகம் சார்ந்து மனது சார்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள், உங்களுக்கு பிடித்தவர்களுடன் உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் நெருங்கி பழகக்கூடிய காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் இன்றைய தினத்தை. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.